எல்லாம் ஃப்ரெஷ்ஷு அந்த மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே லைனில் இருங்க. முள்ளங்கி எல்லாம் ஃப்ரெஷ்ஷு. கொடை மிளகா, பீன்ஸு, இந்த முட்டைகோஸ் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குல்ல. இது வந்து சலாத்தாக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த முட்டைகோஸ். நண்பா பல்ல நண்பா, எப்போ நான் தெரியாதனமா இங்கே வந்து நிற்கிறேன். அடி ஆத்தி, கொஞ்சம் களைப்பாருவோப்பா. பின்னால பார்த்தீங்களா ஆட்டம் பாட்டம் கூத்து தமிழ் பாட்டை போட்டுக்கிட்டு. ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் தான் நினைக்கிறேன். பின்னால் தெரியல. இந்த படகு சவாரி இடத்துல வந்து இந்த நிஸ்காஃபி ஒன்று பாருங்கள், சும்மா ஃப்ரெஷ்ஷு இங்கே உள்ள காஃபியில் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பேர் நிஸ்காஃபி. ஒரு காஃபியோட விலை வந்து 150 ரூபா. சூப்பராக இருக்குது. சும்மா அப்படியே அடிக்கிற குளிருக்கு அப்படியே சும்மா எதமாக இருக்குது. கிளம்பலான்னு பார்த்தாக்க கிளம்புறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போ வர போகிறோமோ தெரியலை. இதுதான் படகு சவாரி, நூறலியால உள்ள படகு சவாரி. கிளம்புவோமான்னு சொல்றீங்க நண்பா, கிளம்ப மாட்டீங்க. பாம்பு இருக்குன்னு சொல்றானா, பாம்பு எடுத்து விட மாட்டான வெளியேங்கிற கதை தான். போங்க. இப்போதான் கொண்டு வந்து சுட ஆறிடுச்சு. அப்படி குளிர் அடிக்குது, ஒரு செகண்ட்ல ஆறிடுச்சு. புகை வருதா? இன்னொரு காப்பி வாங்குவோமா? ஒரு காப்பி பத்தாது. நண்பா தெரியுதா லைட்டு? மலைக்கு கீழே நூறலியால முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு நம்ம வந்துட்டு இருக்கப்ப பாருங்க, மலையிலேருந்து நாங்கள் மலை மேலே நிற்கிறோம். ஆனால் லைட்டெல்லாம் எப்படி மேலே வர வழியில் ஒரு வெஜிடபிள் ஷாப்பை பார்த்தோம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷு அந்த மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே லைனில் இருங்க. பார்த்தீங்க நண்பா, சவ் இது பொன்னாங்கண்ணி கீரைன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த பர்பிள் இது இருக்குல்ல, முட்டைக்கோஸ்லேயே வந்து அந்த ரெட் கலர் முட்டைக்கோசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முட்டைக்கோசு. இது தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் முட்டைக்கோசு, கேரட்டு. ஆனால் இது என்னன்னு தெரியலையே. இது என்னது? இது என்ன காயின்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இது கேரட்டு. இது நண்பா அந்த பச்சை மிளகாலேயே கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா. மேலே பாருங்க, இந்த பாருங்க பீட்ரூட்டு. அந்த மற்றது லோக்கலாக அது என்ன சொல்லுவாங்க, முள்ளங்கி. எல்லாம் ஃப்ரெஷ்ஷு. கொடை மிளகா, பீன்ஸு, இந்த சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்க பார்த்தீங்களா, ரொம்ப சின்னோண்டு குட்டியோண்டு இருக்குது. அதாவது வந்து வெங்காயம் அரிசியில் சின்ன வெங்காயம், அதை விட சின்னதாக இருக்குது. எப்படி தான் அதை அவிப்பாங்கன்னு தெரியல.
அடுத்து பார்த்தா இந்த பாருங்க ஹஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது வந்து லோட்டஸ், வெள்ளை ஹஸ்ஸு. அதே மாதிரி கத்திரிக்காய், இந்த பாருங்க குக்கம்பர், இது வந்து சுரக்காவா என்னன்னு தெரியல, மற்றது எல்லாம். இந்த பாருங்க முட்டைகோஸ், பர்பிள் முட்டைகோஸ், நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குல்ல. இது வந்து சலாத்தாக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த முட்டைகோஸை. ஓ எஸ், அம்மா இது என்ன, இந்த பாருங்க இது என்னது, காலிஃப்ளவரா, அது பேர் என்னது, இதுதான் புருக்கோலி. எஸ், வளர்த்தேன். இது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இது வந்து லிப்ஸு, இந்த சைனீஸ் நூடுல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த இதுதான் இது. சூப்பராக இருக்குல்ல, எல்லாம் ஃப்ரெஷ் இந்த ஏரியாவில் உள்ளது. நண்பா பல்ல நண்பா, எப்போ நான் தெரியாதனமா இங்கே வந்து நிற்கிறேன். அடியோ ஆத்தி, அட பாவியலா, ஏன்டா இங்கே ஒரு 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 இது கூட வைக்கல. இது ஆபத்தான வளைவு வேற, ஒரு தடுப்பு சோறு கூட கட்டில் பாருங்க. நான் பாட்டில் இருட்டாக இருக்குது தெரியாது, நல்ல வேலைக்கு டெலிஃபோனில் லைட் எரிஞ்ச தொட்டு சரி நான் அப்படியே வீடியோ எடுக்க வந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சும்மா அந்த மாதிரி இருக்குல்ல லீவ்ஸு. இது பயங்கரமான பள்ளமாக இருக்குங்க. அது ஆத்தி உளுந்தா எதுக்கு ஏப்பா ஊடு போய் சேர மாட்டோம். இந்த பாருங்கள் இதான் வெஜிடபிள் ஷாப்பு. இந்த வளைவில் இருக்குது நூறலியா கிட்ட. நூறலியா நம்ம வந்துட்டோம்னாக்க இந்த பாருங்கள் மேலே பாருங்கள் தெரியுதா, மேலே ஒரு பன்சலை இருக்குது, புத்த கோயில் ஒன்று மேலே இருக்குது தெரியுதா, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, புத்த கோயில் மேலே கட்டிருக்காங்க. இது நூறலியா இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். ஓகே நண்பா, கிளம்பலாமா? கமான் லெட்ஸ் கோ. நம்ம ஜெசிம்பா ஏதோ வீட்டுக்கு ஏதோ வெஜிடபிள் வாங்குறாரு. லாரியெல்லாம் முக்கி ஏறுது, ஏத்தம் இல்லையே இறக்கமே. பார்ப்போம் நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு. நம்ம படகு சவாரியை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரூமை பார்க்க கிளம்பிட்டோம். ராத்திரி நேரமாச்சு, சுமார் ஒரு 7 மணி இருக்கும். நம்ம அங்கேருந்து நூறலியா அந்த படகு சவாரியிலேருந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு போகிற வழியில் நம்ம அந்த குகையிலேருந்து நம்ம காலையில் வந்தோம்ல, அதே குகை வழியால் ரிட்டர்ன் போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கம்பலை, அடுத்து நூறலியா, அடுத்து வந்து கட்டுக்காசோட்டை, அப்புறமாட்டி குருநாகல். இதை நம்ம அடையிறோம். நம்ம வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து இங்கே வந்து நம்ம நூறலியாவில் பல நம்ம நியூசிலாந்து ஃபார்ம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி கார்டன், அதுக்கப்புறம் வந்து ஹக்கலை அந்த கார்டன் பூந்தோட்டம், அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம், படகு சவாரி எல்லாம் செஞ்சோம். சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. திருப்பி விசிட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டாக்கா விக்டோரியா கார்டன் என்றதில் எனக்கு மிஸ்ஸிங். விக்டோரியா கார்டன் மிஸ்ஸிங்கு, இன்னும் 2-3 இடம் மிஸ்ஸிங்கு. அதை நான் ஷூட் பண்ணலை, எனக்கு டைம் கிடைக்கிறதுனால. இப்போ வந்து நாளைக்கு நான் வந்து ட்ரிங்கோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த தமிழில் திருக்கோணாமலைன்னு சொல்லுவாங்க. திருக்கோணாமலையில் நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். அப்படியே கூடவே சேட்டை கூட